வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு உணவு. என்னது இது உணவு அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஜோதிடத்திற்கும் உணவிற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. உணவுங்கிறது நம் உயிரோடு தொடர்புடையது. நம்ம உடம்புல உயிர் சக்தி நிலைப்பதற்கு உணவு தேவை. உடல் ஆற்றலை பெறுவதற்கு உணவு தேவை. உடல் வளர்ச்சி அடைவதற்கும் உணவு தேவை. ஏன்னா உணவின் மூலம்தான் உடலுக்கு தேவையான தாது பொருட்கள், சத்துக்கள் அனைத்தும் நம்ம உடலுக்கு கிடைக்குது. 2.5 கிலோ 3 கிலோ 3.5 கிலோ இருக்கக்கூடிய ஒரு குழந்தை 20-25 வயதில் 70 கிலோ 60 கிலோன்னு மாற்றம் அடையுதுன்னா, அந்த 2.5 கிலோ 3.5 கிலோ இருக்கிற குழந்தை 70 கிலோ 60 கிலோவாக மாற்றம் அடையுது அப்படின்னா, அங்கே உடலை வளர்த்திருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தான். அப்போது இந்த உணவுக்கு என்னென்ன மாதிரி ஆற்றல்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய தன்மை நீங்கள் உண்ணக்கூடிய உணவுக்கு இருக்கு. உங்களுடைய குணாதிசயங்களை நிர்ணயிக்கக்கூடிய வல்லமை நீங்கள் உண்ணக்கூடிய உணவுக்கு இருக்கு. நம்ம வாழ்க்கையின் சிற்பி என்று அழைக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்கள், எண்ணம் போல் வாழ்வுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த எண்ணங்களை நமக்கு வடிவமைத்து தரக்கூடிய அந்த பெரும் பங்கினை செய்வது உணவு. அதனால தான் முன்னோர்கள் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. உணவே மருந்து அப்படின்னு சொன்னாங்க. உணவை அதோட தன்மைகளை பொறுத்து 3 விதமாக பிரித்தார்கள். ரஜோ உணவுகள், தாமச உணவுகள், சாத்வீக உணவுகள் அப்படின்னு பிரிச்சாங்க. இந்த ரஜோ உணவுகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு உணர்வு கிளர்வுகளை அளிக்கக்கூடியதாக, அதிகமான உணர்வு வயப்பட்ட மனநிலையை அளிக்கக்கூடியதாக அமைகிறது. தாமச உணவுகள் ஒரு சோம்பல் தன்மையை, ஒரு மந்தத்தன்மையை மனிதனுக்கு அளிக்கக்கூடியதாக அமைகிறது. சாத்வீக உணவுகள் மனிதனுடைய தெளிவான மனதிற்கும் நல்ல எண்ணங்களுக்கும் அடிப்படையாக அமைகிறது. அப்படிங்கிற அடிப்படையில் உணவுகளை 3ஆக வகைப்படுத்தாங்க. ஜோதிட ரீதியாக 12 லக்னக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய உணவு சம்பந்தமான விஷயங்களை நம்ம இப்போ படிப்படியாக பார்க்க போகிறோம். என்ன மாதிரி உணவுகளில் அவங்களுக்கு விருப்பம் இயற்கையாகவே இருக்கும், என்ன மாதிரி உணவுகளை அவங்க எடுத்துக்கணும், என்ன மாதிரி உணவுகளை அவங்க தவிர்க்கணும், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏஎல்பி லக்னமாக மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னம் செல்லக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு அன்பர்களும் இதை கருத்தில் கொண்டு தன்னுடைய உணவு முறையை வடிவமைத்து கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் பெயரில் இந்த பதிவினை துவங்குகிறோம். முதல்ல ஏஎல்பி லக்னமாக மேஷம் செல்லக்கூடிய அன்பர்கள் அந்த 10 ஆண்டுகளில் அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு மற்றும் மாவு பொருட்களின் மீது அதிகமான விருப்பங்கிறது இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். உணவுப் பொருட்களில் மாவு சத்து அதிகமுள்ள பொருட்கள், கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய அந்த மாவு சத்து அதிகமுள்ள தானியங்கள் மற்றும் கிழங்கு வகைகள், அப்புறம் சர்க்கரை சத்து அதிகமுள்ள பொருட்கள்,
இனிப்பு சுவையுள்ள பொருட்கள் மீது மேஷ லக்னக்காரர்களுக்கு இயற்கையாகவே விருப்பம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ விருப்பம் அதில் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அதை அடிக்கடி உண்ணக்கூடிய சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொள்வோம். அப்போ அதை நம்ம தவிர்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவிர்க்கணுங்கிறது இல்லை, கட்டுப்படுத்தணும். அளவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு புளிப்பு சுவை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டிய விஷயம். புளிப்பு சுவையுள்ள உணவுகள், குறிப்பாக புளி மற்றும் அந்த புளிப்பு சுவையை சார்ந்த உணவுகளை கொஞ்சம் உணவில் குறைச்சிக்கிறது இவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. சரி, இவங்க என்ன மாதிரி உணவுப் பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பை மேஷ லக்னக்காரர்கள் தானமாக அளிக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தில் 2வது லக்னமாக வரக்கூடியது ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னக்காரர்கள் ஏஎல்பி லக்னமாக ரிஷபம் செல்லக்கூடிய 10 ஆண்டுகளில் இவங்களுடைய உணவு சம்பந்தமான விருப்பம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், அப்புறம் புளிப்பு சுவை அதிகமுள்ள உணவுப் பொருட்கள் மேலே விருப்பம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ புளிப்பு சுவை அதிகமுள்ள உணவுகளில் இருக்கக்கூடிய விருப்பத்தை கொஞ்சம் இவங்க மட்டுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். காய்கறிகள், பச்சை கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. இவங்க என்ன மாதிரி உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்கள், இனிப்பு சுவை அதிகமுள்ள உணவுப் பொருட்களை இவங்க கொஞ்சம் உணவில் குறைத்து கொள்வது நல்லது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அடுத்து இவங்க என்ன மாதிரி உணவுப் பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை தானமாக ரிஷப லக்னக்காரர்கள் அளிப்பது மிகவும் நல்லது. கொண்டைக்கடலை தானமாக கொடுக்கலாம். யாகங்களுக்கும் கோவில்களுக்கும் பசு நெய் வாங்கி தானமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து காலபுருஷ தத்துவத்தில் 3வது லக்னமாக இருப்பது மிதுனம். அப்போ ஏஎல்பி லக்னமாக மிதுனம் செல்லக்கூடிய 10 ஆண்டுகளில் அந்த லக்னக்காரர்களுக்கு உணவின் விருப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு பால் பொருட்கள் மேலே அதிகமான ஒரு ஈடுபாடு என்பது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து அரிசி வகையை கொண்டு செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் மேலே அதிகமான ஈடுபாடு இருக்கும். திரவ நிலையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், கூழ், கஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம், பால் பாயாசம், இந்த மாதிரி உணவு வகைகள் மேலே இவங்களுக்கு நேச்சுரலாகவே ஈர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்கிறத பார்க்குறோம். பால் பொருட்களாக இருந்தாலும் சரி, மாவு சத்து அதிகமுள்ள அரிசி வகைகளாக இருந்தாலும் சரி, ஒரு அளவோடு எடுத்துக்கிறதுல தவறில்லை. இவங்க தவிர்க்கக்கூடிய உணவு பழக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடக்கூடிய, அதாவது கார்ப்பு சுவை, அந்த கார சுவையை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அவங்க அதை மட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். காரம் அதிகமாக சேர்த்து கொள்வதை தவிர்ப்பது மிதுன லக்னக்காரர்களுக்கு நல்லது. சரி, இவங்க என்ன மாதிரி உணவுப் பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள் தானம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதே மாதிரி திலஹோமம், இந்த மாதிரி ஹோமங்கள் நடக்கும்போது அதுக்கு எள் தானமாக அளிக்கலாம்.
அதே மாதிரி நல்லெண்ணெயை வந்து கோவில்களுக்கு தானமாக தீபம் ஏற்றுவதற்கும் உணவு தயாரிப்பதற்கும் அளிக்கலாம். அடுத்து வந்து இவங்க வந்து கண்டிப்பாக சனிக்கிழமைகளில் எள் தானம் செய்வதும் நல்லெண்ணெய் தானம் செய்வதும் இவர்களுக்கு சிறப்பினை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பினை தரும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அடுத்து காலபுருஷ தத்துவத்தில் 4வது லக்னமாக திகழ்வது கடக லக்னம். சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடக லக்னக்காரர்களுக்கு உணவோட விருப்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இவங்களுக்கு பழைய உணவுகள் பிடிக்காது. காலையில் செஞ்ச உணவு மத்தியானம் சாப்பிட்றது கூட பிடிக்காது. அப்பப்போ சுட சுட செஞ்சு சாப்பிடணும். சூடான உணவுகள், புதிய உணவுகள், இது மேலே விருப்பம் அதிகமாக இருக்குமா அப்படின்னா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கோதுமையால் செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போது கோதுமைங்கிறது ஒரு தானியம், மாவு சத்து அதிகமுள்ள தானியம். அப்போ அதையுமே ஒரு அளவோடு எடுத்துக்கிறது சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மற்றபடி சூடாக சாப்பிட்றதோ உடனே சமைச்சு சாப்பிட்றதோலாம் தவறான உணவு பழக்கம் கிடையாது. அது நல்ல விஷயந்தான். இவங்களுக்கு தவிர்க்கக்கூடிய உணவு பழக்கம்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்கள். கொழுப்பு சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்கள், நெய், அப்புறம் பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமுள்ள இனிப்பு வகைகள், அப்புறம் நேச்சுரலாகவே கொழுப்பு சத்து அதிகமாக எண்ணெயில் பொரித்த உணவு பண்டங்கள், இதையெல்லாம் வந்து இவங்க தவிர்க்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. சரி, இந்த கடக லக்னக்காரர்கள் என்ன தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நல்லெண்ணெய் தானம் செய்யலாம், எள் தானம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கீரை வகைகளை கோவில்களில் நடக்கக்கூடிய அன்னதானங்களுக்கு இவங்க தானமாக அளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். கடகலக்னக்காரர்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாரத்தில் ஒரு நாள் இவங்க வந்து திரவ உணவு மட்டும் எடுத்துக்கிறதுங்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தில் 5வது லக்னமாக திகழக்கூடிய சிம்ம லக்னம் பற்றி பார்க்குறோம். சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம லக்னத்தை சார்ந்த அன்பர்கள் அந்த ஏஎல்பி லக்னமாக சிம்மம் செல்லக்கூடிய 10 ஆண்டுகளில் இவங்களோட உணவு விருப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் இவற்றின் மேலே விருப்பம் அதிகமாக இருக்கும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, கொழுமிச்சை, இந்த பழங்கள் மேலே அதிகமான ஈர்ப்புங்கிறது இருக்கும். புளிப்பு சுவையின் மேலே அதிக விருப்பம் இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணலான்னா, புளிப்பு சுவையை உணவில் கொஞ்சம் அளவோடு சேர்த்துக்கிறது சிறப்பினை தரும். மற்றபடி காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்றதுனால எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த சிம்மலக்னக்காரர்களுக்கு வந்து தவிர்க்க வேண்டிய உணவு பழக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவங்க வந்து கொஞ்சம் பழைய உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்கணும். அப்பப்போ செஞ்சு சூடாக சாப்பிட்றது இவங்களுக்கு நல்லது. ஆறிப்போன உணவுகள் அல்லது வந்து மீந்து போன உணவுகள், பழைய உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கிறது நல்லது. அடுத்து இவங்க என்ன தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசு நெய் தானம் செய்யலாம். அதாவது கோவில்களில் நடக்கக்கூடிய அன்னதானங்களுக்கோ அல்லது கோவில் திருவிளக்கு பூஜைகளுக்கோ பசுனை அன்னதானமாக கொடுக்கலாம். அடுத்து வந்து கொண்டைக்கடலை தானம் என்பதை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தில் 6வது லக்னமாக திகழக்கூடிய கன்னி லக்னம் பற்றி பார்க்குறோம். ஏஎல்பி லக்னமாக கன்னி லக்னம் செல்லக்கூடிய 10 ஆண்டுகளில்
இந்த கன்னி லக்ன அன்பர்களுக்கு உணவோட விருப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி லக்னக்காரர்களுக்கும் இனிப்பு சுவையின் மீது அதிகமான ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மாவு சத்து அதிகமுள்ள பொருட்கள், கிழங்கு வகைகள் இவற்றின் மீது விருப்பம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த கன்னி லக்னக்காரர்கள் என்ன பண்ணலான்னா, மாவு சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்களை, கிழங்கு வகைகளை உணவில் அளவோடு எடுத்துக்கொள்வது சிறப்பினை தரும். மற்றபடி கன்னி லக்னக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய உணவு பழக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவங்களும் கொஞ்சம் பழைய உணவுகள், மீந்து போன உணவுகள், இதை எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி உணவில் கொஞ்சம் எண்ணெயோட பயன்பாட்டை குறைத்து கொள்வதும் கன்னி லக்னக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இவங்க என்ன தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரை தானம் செய்வது மிக சிறப்பினை தரும் கன்னி லக்னக்காரர்களுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இவ்வாறாக மேஷம் முதல் கன்னி வரையிலான 6 லக்னக்காரர்கள் அவங்களோட உணவின் விருப்பம் எப்படி இருக்கும், அந்த காலகட்டத்தில் அவங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள என்ன மாதிரியான உணவு முறையை பின்பற்றணும், என்ன மாதிரி உணவினை தானமாக அளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த உணவு தானம் பற்றி நம்ம ஏன் இவ்வளோ முக்கியமாக குறிப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 லக்னங்களில் 2வது வீடாக இருக்கக்கூடியது தான் குடும்பம், தனம், வாக்கு, கல்வி, வருமானம் மற்றும் உணவு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவகம். அப்போ அந்த 2ஆம் பாவகத்தில் நல்ல வருமானம் வரணும், நல்லபடியாக உங்களுடைய குடும்பம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியத்தோடும் வாழணும் அப்படின்னா, அதற்கு ஒரு நல்ல உபாயம் அன்னதானம். அந்த லக்னத்தில் அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய ஆதிபத்தியத்தையே நம்ம பரிகாரமாக எடுத்துக்கலாம். ஐயா சொல்லுவாங்க, மௌன விரதம் இருக்கிறது கூட வருமானத்தை அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதியை அதிகரிக்கும் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அதே போல தான் அன்னதானமும். அப்போது அன்னதானத்திற்கு அவ்வளோ சிறப்பு இருக்கிறனால தான் ஒவ்வொரு லக்னக்காரர்களும் செய்ய வேண்டிய தானங்கள் பற்றியும் நம்ம குறிப்பிடுறோம். அடுத்த காணொளியில் மீதம் இருக்கிற துலாம் முதல் மீனம் வரையிலான லக்னங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.